நேயர்களே, இன்றைக்கு நாம் மிக முக்கியமாக பார்க்க போவது துயரங்களை விட கடுமையான துயரமான காசாவினுடைய துயரம். மனித விரோத நடவடிக்கைகளில் யூத சியோனிச தலைவர்கள் 500 பேர் இதுவரைக்கும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். நேற்று மற்றும் 60 பேர், அதற்கு முன்பு 100 பேர், இடையில் ஒரு 200லேருந்து 250. ஆக கிட்டத்தட்ட இவ்வளவு பெரிய படுகொலைகளை கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல் யூதர்கள் செய்து கொண்டிருப்பதையும் பெஞ்சமின் நெத்தன்யாகு செய்வதையும் தற்போது நேற்று வரைக்கும் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. கான் யூனிஸ் பகுதியில் ஒரு பக்கம் குறைவான 30 வண்டிகளை மட்டும்தான் அனுப்புகிறார்கள். 600 வண்டிகள் தேவை என UN செக்யூரிட்டி கவுன்சில் சொல்கிறது. ஆனால் இந்த பாவிகள் வெறும் 30 வண்டிகளை மட்டும் அனுப்பி அவற்றை அவர்கள் பலவித தடைகளை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகளையும் நாம் பார்க்க முடிகின்றது. ஹமாஸுக்கும் யூதர்களுக்குமான போட்டி என்பது வேறு விவகாரம். அவற்றில் வலிமையானவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பது வேறு விவகாரம். இங்கே இந்த 500 பேருக்கு உட்பட்ட படுகொலையில் எந்த பாவமும் அறியாத பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அவசர கதியில் கனடாவும் பிரான்ஸும் யுனைடெட் கிங்டம், அதாவது இங்கிலாண்டும் எல்லா உதவிகளையும் நிறுத்துவதாகவும் உலகத்திலிருந்து ஐசோலேட் செய்யக்கூடிய ஒரு நாடாக இஸ்ரேலை அவர்கள் அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் அல்லது அறிவிப்பு செய்வதற்கு முன் வந்திருக்கிறார்கள். அந்த கனடாவும் இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸுடைய அந்த உணர்வுகள் கூட சக உறவினர்களான சகோதரர்களான அரபுகளுக்கு இல்லையோ என்று என்ன தோன்றுகின்றது. எண்ணியிருந்தால் அமெரிக்காவினுடைய இத்தனை செயல்பாட்டையும் அவர்கள் ஆதரித்திருக்க மாட்டார்கள். அமெரிக்காவுக்கு 350 லட்சம் கோடிகளை வாரி வழங்கி அங்கே பெண்களை வைத்து டான்ஸ் ஆடி இருக்க மாட்டார்கள். அதெல்லாம் நடந்து ஒரு நிர்பந்தத்தை அமெரிக்காவுக்கு கொடுத்தால் 300 லட்சம் கோடி அல்ல, 500 லட்சம் கோடி கேட்டாலும் அழிவில்லாமல் ஒரு மக்களின் நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டது என சவுதி அரேபியாவையும் யுனைடெட் அரபு எமிரேட்டையும் கத்தரையும் இந்த உலகம் பாராட்டியிருக்கும். இது 250 பேரிலிருந்து 500 பேர் வரை பயங்கர படுகொலைகளை நடத்தி பிணங்களை அள்ளி செல்வதற்கு இயலாமல் ரோட்டிலும் பிணக்குவியல்களாக அவர்கள் தங்கியிருந்த பாவம் ஷெட்லையும் பிள்ளைகளும் குழந்தைகளும் மடிந்து போயிருக்கிறார்கள். ஆனால் வழக்கம் போல இவற்றை ஹமாஸை நோக்கி நாங்கள் குண்டு வைத்தோம் என்று இரக்கமற்ற இந்த அரக்கர்களின் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. 3 மாதத்திற்கு பின்பு தான் அந்த 30 வண்டி அனுப்பியிருக்கிறாங்க. ஒரு தாய் தனது 4 பிள்ளைகளோடு அமர்ந்து கொஞ்சம் போல கிடைச்ச அந்த உணவை சாப்பிடக்கூடிய பரிதாப காட்சியும் கூட நேற்று நாம் பார்க்க முடிந்தது. இதுதான் இன்னைக்கு உள்ள நிலைமை. இதற்கிடையில் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் அந்த இளம்பெண் அவர் கடுமையான கண்டனத்தை வழக்கம் போல தெரிவித்தாலும் எங்கள் நாட்டுடைய பிரசிடென்ட் ஹீ வாண்ட்ஸ் டு டிமாண்ட் யாருன்னா ஹமாஸ் ஹோஸ்டேஜை முதல்ல வெளியிடணும் ஃபுல்லான்னு சொல்கிறாங்க. அவங்க தான் ஹோஸ்டேஜை முதல்ல விடமாட்டேன்னு சொல்லலையே. எவ்வளவு மோசமான ஆளுக பாருங்கள். எல்லா ஹோஸ்டேஜும் நான் வெளியிடுறேன், நீ வெளியே போயிட்டு தானே சொல்கிறாங்க. அப்போ அந்த அக்ரிமெண்ட்டுக்கு முழு வராமல் இந்த போரை அமெரிக்கா ஆதரிக்காமல் இருப்பதை போன்றும் வெளியே நடிக்கிறார்கள். அந்த வெள்ளை மாளிகை பெண்ணுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் டைரெக்டாக கேளுங்க. அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க, எதை பற்றியும் பேசலை. மறுபடி நாங்கள் என்கேஜ் பண்ணுறோம், அப்படி பண்ணுறோம், இப்படி பண்ணுறோன்னு தான் அந்த அம்மா சொல்லுதே தவிர ஒரு கான்ஸ்டன்ட், அதாவது ஒரு தெளிவான டிசிஷனை அனௌன்ஸ் பண்ணலை. இன்றைக்கு யூகேயும் கனடாவும் பிரான்ஸும் அறிவித்ததை போன்ற ஒரு அறிவிப்பை இவர்கள் அறிவிப்பதற்கு தாமதிக்கிறார்கள். எல்லாம் இவர்கள் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. இவர்களுக்கு லட்சம் கோடியை கொடுத்த அரபுகள் நல்ல அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். சரி, இப்பொழுது ஹமாஸை தவிர்த்து அவர்கள் கையில் கிடைக்காமல் உதவுவதற்காக பல என்ஜிஓக்களை அமெரிக்கா இறக்கியிருக்கிறது.
அதில் பெண் வேஷம் போட்டு இந்த கோலைகள் உள்ளே சென்ற கதையும் ஒரு கதை. அதையெல்லாம் நாம் பேச வேண்டியதில்லை. இந்த ரைட் விங்ஸ் வந்து நேற்று எக்ஸ் தளத்தில் பேசியிருக்கிறான். பென் கேவிர், அதாவது ரொம்ப ஒரு அப்ரப்ட் டிசிஷன் என்று சொல்லப்படுகிறது. அந்த அளவிற்கான ஒரு கண்டனங்கள், அவனுடைய வார்த்தை சொல்லாடல்கள் படுமோசமான ஒரு நிலையை அடைந்திருக்கிறது. பெஞ்சமின் நெதன்யாகுவுடைய கருத்துக்கு அவனுடைய கோலியேஷன் என்ன சொல்கிறான்னா, அவனுக்கு உணவு கொடுத்தது மாபெரும் தப்பு, அந்த உணவு ஆக்சிஜனையும் அவனுக்கு ஒரு பூஸ்டையும் கொடுத்துரும், அவனை தொடர்ந்து சாகடித்து கொண்டு வந்தால் மட்டும் நமக்கு வெற்றி கிடைக்காதென்று யூத நாட்டினுடைய அவ்வளவு தலைவனும், பென் கேவிர்லேருந்து சுமோட்ரிச்சிலேருந்து பென்தால் நாப்தலின்ல இருந்து எதிர்கட்சி தலைவர்கள், அவங்க பேரெல்லாம் எனக்கு கொஞ்சம் நெஞ்சம் மறந்தும் போச்சு, மொத்தத்தில் எடுத்துக்குங்க, அவ்வளவு பேருமே இது ஹமாஸுக்கு பூஸ்ட் ஏற்படுத்தும், ஹமாஸுக்கு ஆக்சிஜனை ஏற்படுத்தும், ஃபுல்லி அமையும், இந்த உணவு ஆக்சிஜன் மட்டும் மற்ற இதற்காக கிடைக்கும், ஆகவே இதை கொடுத்தது மாபெரும் தப்பு என்று அவர்கள் சொல்கிற ஒரு மனிதநேயமற்ற ஒரு காட்சியை நாம் காண முடிகின்றது. எவ்வளவு பெரிய கொடூரம் பாருங்கள். 3 மாதமாக சாப்பாடு இல்லை, 30 வண்டியை அனுப்பிட்டு இன்னும் எதுவுமே கொடுக்காத அவனை சாகடித்து முடிச்சிருன்னு சொல்கிறான்னா, இவனுங்கள்லாம் எவ்வளவு மோசமான ஆட்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி வரலாற்றை பார்த்தா ஃபெரோனுடைய காலத்தில் இவர்கள் ஏன் விரட்டப்பட்டார்கள் என்பதையெல்லாம் நாம் இப்போது சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறோம். இவ்வளவு இனவெறி பிடித்து, இவ்வளவு ஒரு ஒரு சுப்ரிமசி, ஒரு மேலாண்மை ஆதிக்கத்தை கொண்டு வந்து மக்களை படுகொலை செய்யக்கூடிய ஒரு ஒரு மோசமான கருவறுத்தலை நாம் பார்க்க முடிகின்றது. மறுபடியும் சொல்கிறோம், ஹமாஸை அவர்கள் கொள்ளலாம், ஹமாஸ் இவர்களை கொள்ளலாம், அது போர். ஆனால் குழந்தைகள், கர்ப்பிணிகள், சின்ன பிள்ளைங்க, கையில் இருக்கக்கூடிய கை குழந்தைகள், பெண்கள், வயதானவர்கள், இவர்களை ஏன் குண்டு போடுறீங்க நான் கேட்குறேன். அந்த குண்டு போட்டதை கேட்பதற்கு உலகம் அப்படியே தாமதிக்குதே. சரி, இதுக்கு இடையில் ஹமாஸினுடைய யஹ்யா சின்வாருடைய தம்பி அவர்கள் அறிவிக்கப்படையில்லைனாலும் முகமது சின்வார் கொல்லப்பட்டிருப்பதாகவும் டனலிலிருந்து அவருடைய பாடி எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வந்திருக்கிறது. அதற்கு பின்பு அதனுடைய தலைவராக முகமது சின்வாருக்கு பின்பு யார் வருகிறார்? அல் இஸ்ஸத் அல் ஹத்தாத். அவர் வந்து ரொம்ப ஒரு மோஸ்ட் ப்ராமினன்ட் மிலிட்ரி கமாண்டராக இருக்கிறனால அல் இஸ்ஸத் அல் ஹத்தாத் வரப்போகிறார் என்ற செய்தியும் நமக்கு நேற்று வெளியாகி இருக்கிறது. ஹமாஸ் வந்து ஒரு ஆர்மி விங்ஸில் இவர் ரொம்ப ஒரு எக்ஸ்பர்ட்டு. இவர் எவ்வளோ முக்கியமான ஆளுனா, இவரை கொலை செய்வதற்கு 2008, 2012, 2021, 2023 பல முறை கொலை முயற்சிகள் நடந்து அல் இஸ்ஸத் அல் ஹத்தாத் சியோனிச தாக்குதலிலிருந்து அவர் தப்பியிருக்கிறார் என்கின்ற செய்தியும் நமக்கு கிடைச்சிருக்கிறது. மொசாத்தா இருக்கலாம் அல்லது சின்பட்டா இருக்கலாம், தட் மேபி. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு அட்வான்ஸ்டு கமாண்டர். ஒரு ஒரு இந்த பேட்டில் ஃபீல்டில், பெட்டாலியனில் அவருடைய பங்கு 2021 அவர் காசா பிரிகேடியர் அந்த இதில் வந்து அவர் நியமிக்கப்பட்டார். பாஷிமுடைய மரணத்திற்கு பின்பு அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். 6 பெட்டாலியன் கமாண்டர், அது ஸ்பெஷல் ஃபோர்ஸ் யூனிட்டில் அவர் வந்து பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய அனுபவம் மட்டுமல்லாமல் அவருக்கு இவ்வளவு முறை நடந்ததாகவும், இவரை உயிரோடு பிடித்தால் அல்லது கொலை செய்தால் $7.5 லட்சம் பரிசாக அளிக்கப்படும் என யூதர்கள் அறிவித்திருப்பதிலிருந்து இவரை 2008, 2012, 21, 23 இவரை கொலை செய்வதற்கு எடுத்த முயற்சிகளில் தப்பித்தார் என்பதிலிருந்து இவருடைய முக்கியத்துவமான பணி என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. சமீப காலத்தில் இவருடைய மகன் சுஹைல் ஜனவரி 17 கொல்லப்பட்டிருக்கிறார். யஹ்யா சின்வருடைய அல் மஜீத் என்கின்ற ஒரு யூனிட்டில் ஒரு சீனியர் ரோலாக இவர் இருந்தார். இவருடைய முக்கியமாக தட் ஆர்கனைசேஷன் அல் மஜீத், இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை யஹ்யா சின்வார். அதில் ஒரு ஆக்டிவ் ஃபோர்ஸாக மிக முக்கிய பணியில் இருந்தார். யார் என்னால் அல் இஸ்ஸாத் அல் ஹத்தாத் என்று சொல்லப்படுகின்றது. அப்போ ஹமாஸுக்குடைய அடுத்த தலைமை ரெடியாகி வந்திருக்கிறது. ஆக படுகொலைகளை அவர்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள், அது வேறு விவகாரம். இதற்கிடையே
ஹவுதிக்களுடைய தாக்குதல் பென்கூரியனில் மிகப்பெரிய அளவுக்கு விவாதிக்க முடியாத அளவிற்கு தாக்குதல் மட்டுமல்ல, ஹவுதிக்களுடைய அஃபீஷியல் நசுருத்தீன் அமீர் என்ன சொல்கிறார்னா, அவங்க காசாவிலிருந்து வெளியேறும் வரை நாங்கள் தாக்குதலை தொடரப்போகிறோம் என்று அடிக்கிறார்கள். நேற்று முன்தினம் அதெல்லாம் தொடர்கிறது. அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 35 முறை தாக்கியிருக்கிறார்கள் பலிஸ்டிக்கின் மூலம் என்று மார்ச், ஏப்ரல், மே என்று சொல்லப்படுகிறது. சைரன் ஒளி மிக அதிகமாக இருக்கிறது. ஹவுதிக்களுடைய தாக்குதலை மட்டுப்படுத்த முடியாமல் வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய ஏராளமான விமானங்கள் புறப்பாடு மற்றும் வருகை தடை செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் டெல் அவீவ், ஷீஃபா, ஷாரூன் ரீஜனில் இந்த நடந்திருக்கிறது. தாக்குதல் மட்டுமல்ல, துணை விமான நிலையங்களிலும் கூட பல நடந்திருக்கிறது. பலிஸ்டிக் அட்டாக்கின் மூலமாக நாங்கள் துல்லியமாக தாக்குதலை நடத்தி அவர்களை பொருளாதார வலிமையற்றவர்களாக ஆக்கப் போகிறோம், ஏராளமான மில்லியன் கணக்கான ரூபாய் அவர்களுக்கு நஷ்டப்பட்டிருப்பதாகவும் கூட இஸ்ரேல் இந்த செய்தி வந்திருக்கிறது. ஆனால் இதில் ஒரு விஷயத்தை பாருங்கள். ஹவுதிக்கள் தங்கள் தாக்குதலையும் ஈரான் நடத்திய தாக்குதலையும் பார்க்கின்ற போது பொதுமக்களை தவிர்த்து இராணுவ நிலைகளிலும் மற்றும் கட்டமைப்புகளில் மட்டும்தான் அவர்கள் தாக்குகிறார்கள். அது இதை எஹியா சாரி உறுதிப்படுத்துகிறார். வாரம் ஒரு மிசைல் என்ற அளவிற்கு பென்கவிர் ஏர்போர்ட் அடித்து நொறுக்கப்பட்டு பாதுகாப்பற்ற மண்டலமாக மாறுவதால் உலகின் பல பகுதியிலிருந்து சுற்றுலாக்கள் வருவது தடை செய்யப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக இஸ்ரேலை ஹவுதியை கட்டுப்படுத்துவதில் இஸ்ரேல் முழுமையான தோல்வி அடைந்தது மட்டுமல்லாமல் இப்பொழுது அவர்கள் கடல் பகுதியிலே ஏராளமான நஷ்டத்தை சந்தித்திருக்கிறார்கள். ஏர்போர்ட்டுடைய நஷ்டம், கடன்களால் ஏற்படுகிற நஷ்டம், 60,000த்திற்கும் மேற்பட்ட மேனுஃபேக்சர்கள் இழுத்து ஷட் டவுன் பண்ணது நஷ்டம், வடக்கு பகுதியில் எல்லாரும் வெளியேறுவதில் நஷ்டம், உயிர் பலிகள், இராணுவ நிலைகள், காசாவினுடைய போர். இந்த நிலையில் இப்போ அவங்க வரக்கூடிய ஏவுகணைகளை தடுத்து நிறுத்துகிறாங்க பாருங்கள். அயன் டோம், அயன் பீம், டேவிட் சில்லிங், ஏரோ சிஸ்டம், தாட், அதாவது டெர்மினல் ஹை ஆல்டிடியூட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இதெல்லாம் பல பில்லியன் டாலர்கள் டோட்டலாக செலவாகுது. அதனால் இப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, புதிய ஒரு டெக்னாலஜியை நேரத்திலிருந்து அவர்கள் அறிமுகப்படுத்தப்பட போவதாக ரிப்போர்ட் வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேலுடைய இந்த தடுமாற்றத்திற்கான காரணம், அவர்கள் கடைசியில் மிக மோசமான ஒரு நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். ரஃபேல் அட்வான்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை மூலமாக ரெட்சியிலே அவர்கள் இந்த லேசரை பயன்படுத்தினால் செலவு மிக குறைவு என்பதால் அதை அவர்கள் பயன்படுத்த போகிறார்கள் என்று செய்தி வந்திருக்கிறது. தட் மே பி ஸ்பெகுலேட் மைட் டு பி யூஸ் இன்சிஸ்ட் த வார் கம்மிங் டேஸ் இன் அகைன்ஸ்ட் ஹவுதீஸ், அதாவது அப்படிங்கிற செய்தியும் வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு லேசர் அட்டாக். இதை அயன்டோம் சிஸ்டத்தில் அவங்க பயன்படுத்துகிறாங்க. அயன்டோம், ஏரோ, டேவிட் சில்லிங்கில் அவங்க அயன்டோம், ஏரோ ரெண்டுலேயுமே இஸ்ரேல் இந்த மல்டி டைப் பயன்படுத்தி கனெக்டட் த த்ரெட்டன்ஸ் ஃப்ரம் ஹவுதீஸ் ரெட்சியில் ஷிப்பில் அடிக்காமல் இருப்பதற்கும் அவர்கள் இதை பயன்படுத்துகிறார்கள். அங்கிருந்து வரக்கூடிய பாலிஸ்டிக்ஸை லேசர் மூலமாக திசை திருப்பி கடலிலே அழித்து விடுவதற்கான ஒரு டெக்னாலஜி, ஸ்ட்ரென்த் அண்ட் டிஃபென்ஸ் நெட்வொர்க், யூஎஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அயன்டோம் நியூ வெர்ஷனாக இது இருக்கும். அயன்டோமில் லேசர் டெக்னாலஜியை ரஃபேல் சிங்கப்பூரில் இதை டிஸ்பிளே பண்ணாங்க. அந்த காட்சியும் நாம் பார்க்க முடிந்தது. அதிலிருந்து இவங்கள் பண்ணலாம், செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கு என்ற செய்தியும் வந்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இது ஒரு நேவல் வெர்ஷனில் ஒரு நியூ இன்ட்ரடியூஷனாக இருக்கும். அயன் பீமினுடைய 2023 இன்ட்ரடியூஸ் பண்ணது ரஃபேலு. இதனுடைய பெயர் ஐஎம்டிஎக்ஸ் ஏஷியன் எக்ஸிபிஷனில் அவங்க காட்டினாங்க. நாவல் அரேனா ரஃபேல் எக்ஸலன்ஸ் அட்டாக் மட்டும் இல்லாமல் மோஸ்ட் ப்ரிசீஸ் சொல்யூஷன் டு தட் மோஸ்ட் செக்யூரிட்டி சேலஞ்சு நாவல் அரீனா இவற்றிலிருந்து தடுக்க முடியும் என்று வந்ததை பயன்படுத்தலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆக மொத்தத்தில் இன்றைக்கு காலை நமக்கு கிடைத்த தகவல்கள் மிக முக்கியமாக இன்று பேசுவது 30 ட்ரக்கர் லாரிகளை மட்டும் அனுப்பியிருக்கிறார்கள். தேவை 600. அதில் அவர்களுக்கு பசி ஆறாது. யூதர்கள் பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள்.
பென்கவீர் போன்ற எதிர்க்கட்சி தலைவர்கள் அனுப்புனது பெரிய தப்புன்னு, அது மட்டும் இல்லாமல் யுனைடெட் கனடாவும் பிரான்ஸும் இங்கிலாந்தும் எந்த இவர்களை தனிமைப்படுத்துவதாக ஐசோலேட் செய்வதற்கு சர்வதேசத்திலிருந்து முடிவுகளை அறிவித்து விட்டார்கள். அமெரிக்கா இவர்களுக்காக ஆயுதங்களை சப்ளை செய்வதை இனி நிறுத்தும் என்று சொல்லப்படுகிறது. இருந்தாலும் மேலும் கீழுமாக அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு உறுதிப்பாட்டும் அமெரிக்கா இதுகாரம் எடுக்கவில்லை என்பது வருத்தத்துக்குரிய செய்தி. அவங்க என்கேஜ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் யாரை பண்ணுறாங்க? ஹமாஸை மட்டும்தான் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு பீஸ் டாக் ட்ரூஸ் கோயிங் ஆன், அதெல்லாம் விளங்கவே செய்யாது. 25 நாள் 30 நாளைக்கு ஃபீஸ் ட்ரூஸ் ஸ்டாக்கு ஒரு 50 பேரை வெளியேற்றி ஒன்றும் நடக்காது. அது எப்படி இருக்கணும்? சீஸ்ஃபயர்னா பெர்மனன்ட் சொல்யூஷன், முழுமையாக இஸ்ரேல் வெளியேற வேண்டும். 2 ஸ்டேட் சொல்யூஷனுக்கு பெரும் மையப்படுத்த வேண்டும். இறந்து போன 62,000 உயிர்களுக்கான தீர்வு என்ன? மறுகட்டமைப்பு புனரமைப்பு செய்ய போகிறார்களா? தூங்கி கொண்டிருந்து உலகத்தினுடைய ஆசாபாசைகளை அனுபவித்து கொண்டிருக்கும் அரபிகளுடைய அழுத்தம் எப்போது? இதில் பெரிய வேதனை என்ன தெரியுமா? இந்த 300-400 லட்சம் கோடியை கொடுப்பதற்கு முன்பு அவனிடத்தில் ஒரு அழுத்தம் கொடுத்திருந்தால் அதற்கு ஒரு நிச்சயமாக ஒரு சொல்யூஷன் வந்திருக்கும். சவுதி அரேபியானுடைய முகமது பின் சல்மான் இருக்கிறதுல ரொம்ப ஒரு மோசமான ஆளாகத்தான் தெரிகிறது. நீங்கள் மக்களை கொள்ளாதீங்க, இராணுவத்தை வெளியேற்றுங்க. யூத இராணுவத்தை பிடிச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த ஹோஸ்டேஜ் மக்களை பாதுகாப்பாக வெளியே அனுப்பிடணும். எந்த பொதுமக்களுக்கும் சேதம் வந்துடக்கூடாது. வாருங்கள், அனைவரும் ஒன்றிணைவோம், அமெரிக்கா எங்களோடு இருக்கட்டும் என்று அவன் சொல்லியிருக்கணும். அதை செய்ய மறுத்துட்டான். இதுக்கிடையில் ஈரானுடைய அப்பாஸ் அராக்கட்சி நேற்றைக்கு பேசுகின்ற போது உனக்கு முடிஞ்சா நீ தாக்கிக்கோன்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி புத்தின்கிட்ட பேசும்போது புத்தினும் அதே கருத்தை தான் சொல்லியிருக்கிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா ஈரான் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஈரானுடைய ஆயுதங்கள் என்ரீச் செய்யப்படுவதிலிருந்து ஒரு அணு அளவு கூட நான் மாற்ற மாட்டேன். நல்லா கவனிங்க, ஒரு அணு அளவு கூட மாற்ற மாட்டேன். நான் என்ரீச் செய்வது இட் இஸ் என்னுடைய பிறப்புரிமை, சுயாதீனமாக எனது ரைட். சிவிலியன் ஒர்க்கு, எலக்ட்ரிசிட்டி மற்றும் ஒர்க்குகளுக்காக நான் பயன்படுத்த போகிறேன். ஏற்கனவே இருந்த தளவாடங்கள் இந்த நியூக்ளியர் பேஸ் எல்லாம் நான் டிஸ்மேண்டல் பண்ணணுங்கிறதெல்லாம் கற்பனைக்கு அப்பாற்பட்டது. அதனால் என்னை த்ரெட்டன் பண்ணி குண்டை போடுவேன்னு சொன்னதோ அல்லது பொருளாதார தடை ஏற்படுத்துவேன்னு சொல்லி என்னை மிரட்டாத, அதுக்கு நான் ஒருபோதும் அடிய மாட்டேன் என்று த கிளியர் ஸ்டேட்மெண்ட் ஹேஸ் பீன் ரிவீல்ட். சீனாவின் அதாவது ஈரானுடைய சார்பிலே வெளியெடுக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா திணறுகின்றது. அமெரிக்காவுக்கு எந்த முடிவும் எடுக்க முடியாது. F-35 கடலிலே ஹவுதிகளால் அடித்து வீழ்த்தப்பட்டதிலிருந்து அவனுடைய திறமையை அமெரிக்கா புரிந்து கொள்வதால் அவனுடைய ப்ராக்சி, ஈரானுடைய ப்ராக்சியை நம்முடைய F-35 அடிச்சிட்டான்னா ஈரான்கிட்ட என்னெல்லாம் இருக்குது, ஆகவே அவன்கிட்ட எடுத்து போராடினா நம்மளால் வெற்றி பெற முடியாது. வியட்நாமில் ஏற்பட்ட கேடு, அதே போல் தலிபான்களோடு ஏற்பட்ட தோல்வி, ஈராக்கில் ஏற்பட்ட தோல்வி, நமக்கு லிபியாவில் ஏற்பட்ட தோல்வி, இதெல்லாம் தொடர்ந்து விட்டால் பெரும் மானக்கேடாக ஆகிவிடும் என்பதெல்லாம் ஹரி ட்ரூமனை அவங்க அங்கிருந்து ரிவோக் செஞ்சிருக்கிறதுலேருந்து உங்களுக்கு புரிந்திருக்கும். எமது செய்திகளை தொடர்ந்து பாருங்கள். அதிகமாக ஒரு அமைதி ஏற்படுவதற்கு நாம் பிரார்த்திப்போம் என்ற செய்தியோடு இன்றைய காணொளியின் நிறைய நிகழ்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.